தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பட்டாசு தான் நினைவுக்கு வரும். பட்டாசு என்றாலே சிவகாசி தான். இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியில் 90% பட்டாசுகள் சிவகாசியில் தான் உற்பத்தி செய்யப்பட்டு வருது. பட்டாசு மட்டும் இல்லாமல் தீப்பெட்டி தொழில், அச்சு தொழிலும் நடக்குது. சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த ஐயன் நாடார், சண்முகம் நாடார் அவங்க 1922ஆம் ஆண்டு சிவகாசியில் வேலை இல்லாத காரணத்தினால கொல்கத்தாவுக்கு போய் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்தாங்க. சில காலம் அங்கே தங்கி தீப்பெட்டி தயாரிக்க கற்றுக்கொண்டு சிவகாசி திரும்பி வந்து முதல் முறையாக தீப்பெட்டி தொழிற்சாலையை இவங்க தான் தொடங்கினாங்க. சிவகாசியில் பொதுவாக வெயில் அதிகம், இதை கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலுக்கு இது இன்னும் வசதியாக இருந்தது. தீப்பெட்டி தொழில் தொடர்ந்து பட்டாசு தொழிலும் சிவகாசிக்கு வந்தது. தீப்பெட்டி மற்றும் பட்டாசுகளுக்கு ஸ்டிக்கர் வெளியிலிருந்து வாங்கப்பட்டு வந்தது. பின்னர் காலப்போக்கில் அதற்கான அச்சகங்களும் சிவகாசிக்கு வந்தன. இப்படி தான் பட்டாசு தீப்பெட்டி அச்சு தொழில் சிவகாசிக்கு வந்தது. 1960ற்கு பின்னர் ஐயனாடார் சண்முகம் வசம் இருந்த தொழில் வளர்ச்சி பெற்று சிவகாசி எங்கும் பரவியது. தற்போது சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் இந்த 3 ஊர்களிலும் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசு தான் சிவகாசி பட்டாசு என்ற பெயரில் இந்தியா முழுவதும் சந்தைப்படுத்தி வருது. இதுபோல் தீப்பெட்டி உற்பத்தியில் 80% தேவையை விருதுநகர் மாவட்டம் தான் பூர்த்தி செய்யுது. இதுதான் பட்டாசோடைய வரலாறு.